ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் 4 டீஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், 10 பல் பூண்டு அண்ட் வரமிளகா பார்த்திங்கன்னா 5 எடுத்திருக்கேன். தனியாவோட டேஸ்ட் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் விட்டுறலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ அதையும் வறுத்து எடுத்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக அது ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ உப்பு, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம இதை ஃபஸ்ட்டு பேட்சில் அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட் பேட்சுக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதில் அந்த தோலெல்லாம் நம்ம வறுத்துட்டு பீல் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இப்போ அதில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கோம் இல்லையா தேங்காய்லாம், அதோடு இதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி புளியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வேர்க்கடலை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் புளி அதிகமாக சேர்த்திக்க மாட்டேன், அதனால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் தண்ணியை ஆட் பண்ணவே இல்லை. இப்போ மூடி போட்டு நம்ம அதையும் கொரகொரப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா மிக்சியில் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறது. இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். தாளிப்பு கண்ணி அதில் வச்சிடலாம். உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக தெரியணுன்றதுனால உங்களுக்கு மாற்றி வச்சுருக்கேன். நான் நம்ம கொஞ்சம் சட்னி தான் யூஸ் பண்ண போகிறோம், ஆனால் கொஞ்சோண்டு ஆயில் விட்டால் போதும். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் நம்ம அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி தாளிப்பில். அதுவும் நிறைய ஆட் பண்ணல, கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன், இவ்வளோதான். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எண்ணெய் காய கொஞ்சம் லேட் ஆச்சு, அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். நீங்கள் கம்மியாகவே வச்சு கூட நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆல்ரெடி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் இருக்கும்போதே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தெரிச்சிடும். இப்போவே ரொம்ப தெரிக்குது. ஸோ அதனால் எடுத்துகிட்டு இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோ சூப்பர் அண்ட் டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.